ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் துளாராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆண்டில் மீண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணம் நடக்கிறதுடைய தேதி, நேரம், இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏற்படுமோ அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ துலா ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா அது வானத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரகணத்தை சொல்லலாம். ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 4 கிரகணங்கள் நடக்கும். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம்னு. இந்த கிரகணம் நடக்கும் போதெல்லாம் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அதனுடைய தாக்கமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருக்கும்போது பலவிதமான இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். முதல்ல கிரகணம் நடக்கக்கூடிய தேதி நேரத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டில் மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் இப்போது நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணம் இப்போ செப்டம்பர் மாதம் என்னைக்கு நிகழப்போகுதுன்னா 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. மேலும் இந்த சந்திர கிரகணம் என்பது ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய பூமியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும். அந்த மாதிரியான ஒரு அரிய நிகழ்வாக இப்போ நடைபெறக்கூடிய கிரகணமானது இருக்க போகுது. பொதுவாகவே சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, இது உலகம் முழுவதும் எப்போதுமே நிறைய பேர் மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கப்படக்கூடிய முக்கிய நிகழ்வாகும். மேலும் இந்த ஆண்டில் 2 சந்திர கிரகணங்கள் நடக்க போகுது. அதில் ஆல்ரெடி ஒன்று மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு நிகழ்ந்தது. இப்போது 2வது சந்திர கிரகணம் தான் செப்டம்பர் 18, 2024 அன்னைக்கு புதன்கிழமை புரட்டாசி 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த டைம் நடைபெறக்கூடிய 2வது சந்திர கிரகணம் ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுது. இது உலகில் பல பகுதிகளில் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்தியாவுடைய சில மாநிலங்களில் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. சந்திர கிரகணம் இந்த நாளில் எப்போது நிகழும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டில் 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு காலையில் இந்திய நேரப்படி 6:11 மணிக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலையில் 10:17 மணிக்கு முடிவடைகிறது. கிட்டத்தட்ட இந்த சந்திர கிரகணத்துடைய மொத்த கால அளவு எவ்வளோ நேரம்னா 4 மணியிலிருந்து 6 நிமிடங்கள் இருக்கு என்று குறிப்பிடப்படுது. மேலும் இந்த சந்திர கிரகணம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் சூத காலம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். இந்த ஆண்டினுடைய 2வது சந்திர கிரகணம் வெளிநாடுகளில் தெரியும். குறிப்பாக வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் இரவு நேரத்தில் சிறப்பாக பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு சில இடங்களில் தெரியும்னு சொன்னால அது எந்தெந்த இடம்னா பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா, அப்புறம் காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்களில் ஒரு பெணுபிரல் கட்டம் மட்டும் இந்த கிரகணத்தின் போது தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய நேரம், தேதி, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத எல்லாம் இப்போ பார்த்துட்டோம். இப்போ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு குறிப்பிட்ட சிலவற்றை இருக்குது. அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், உணவு மற்றும் உங்களுடைய தண்ணீர்கள் எதுவாக இருந்தாலும் அதில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். ஏன் இது போடணும்னா, கிரகணத்தின் போது நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் வெளிவரும். அந்த கிரகணத்தின் எதிர்மறையான ஆற்றல் தாக்கம் இந்த உணவு தண்ணீரில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது போட சொல்லப்படுது. இது போட்டால் கெடாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு இவற்றை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மெயினாக இதை ஃபாலோ பண்ண சொல்லப்படுது. அப்புறம் கிரகண நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சோஸ்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பல மடங்காக உங்களுக்கு இருக்குது. அதனால் மோஸ்ட்டாக இதையும் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாடு நீங்கள் உங்களுக்கு எது தோணுதோ அதை பண்ணணும். அதிகபட்ச நேரத்தை கிரகணத்தின் போது அதுக்காக செலவிடணும், வேறு எதுக்காகவும் செலவிடக்கூடாது. இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல அதிர்வலையை கொடுக்கும். அப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை ஏதாவது தானம் செய்யணும். லைக் கோதுமை, அரிசி, அதுக்கப்புறம் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பருப்பு வகை, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய தானிய வகை ஏதாவது ஒன்று தானம் பண்ணணும் யாருக்காவது.
ஆகுது. இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன் குறையும். ஸோ இப்படி கிரகணத்துக்கு நாம் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயனடைங்க. இப்போ தான் மெயினான விஷயத்துக்கே வரும். கிரகணத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்தின் போது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகணத்தின் போது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. எனவே நினைத்தது இந்த கிரகணத்தினால உங்களுக்கு நடக்கும். நேச மனப்பான்மை கொண்டவர்கள் பாசத்தோடு பழகுவது ரொம்ப நல்லது. அந்த பாசத்தோடு பழகுவதோடு பணவரவிற்கு வழிவகுத்து கொடுப்பார் எல்லா கிரகங்களுமே. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு அறிகுறிகள் இந்த கிரகணத்தின் போது தென்படும். கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குது. ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால ஆரோக்கிய தொல்லை மட்டும் அடிக்கடி அலைமோதும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த கிரகணத்தின் போது கவனமாக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 10ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசியில் புதன் வக்ரம் பெறுறாரு. கன்னிராசி புதனுக்கு உச்ச வீடாகும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் நன்மை தான். உங்களுக்கு சுப விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவு தருவதாக நண்பர்கள் எடுத்துரைப்பாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய பங்குதாரர்களை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலுக்காக கூடுதலான முதலீடுகளை செய்ய கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வெறும் விரயமாக மட்டும் இல்லாமல் வருமானம் இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு சேரும். வருமான விரயமாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படும். எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிறைய கருதணும் என்று உங்களுக்கு அவேர்னஸாக இந்த கிரகணத்திற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 17ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 2, 7 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் செவ்வாய். தனபதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் பணப்புழக்கமானது உங்களுக்கு அதிகரிக்கும். பாராட்டு புகழும் உங்களுக்கு கூடும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீங்க. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும். எதிரிகளுடைய தொல்லையானது குறையும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க. வளமான எதிர்காலத்திற்கு வழி கூறக்கூடிய விதத்தில் நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறும். ஸோ ஆக மொத்தம் இந்த கிரகணத்திற்கு பிறகு செவ்வாயால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பலன்களுக்கேற்ப பலன் அடைஞ்சுக்குங்க. அடுத்ததாக இதே கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசியுள்ள கரெக்டாக 28ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் வராரு. அப்போ உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் புதன். அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பாராத விரயம் ஏற்படும். இடமாற்றம், ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பெற்றோருடைய உறவில் விரிசல் ஏற்படும். அதனால் கவனமாக பார்த்து கொள்ளணும். வாகன பழுதுகளால் உங்களுடைய வட்டம் ஏற்படும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்து கொள்வது நல்லது. இல்லைனா ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோங்க. ஸோ பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூட இந்த கிரகணத்திற்கு பிறகு நல்ல தாள்கள் கிடைக்கும். வியாபாரம் வெற்றி நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட திறமைக்கேற்ப அங்கீகாரம் இந்த கிரகணத்திற்கு பிறகு கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருமானம் திருப்தி தரும். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தினால் மதிப்பெண்களை கூடுதலாக பெறலாம். அதனால் இந்த டைம் அதிகமாக இது பண்ணணும். பெண்களுக்கு பொருளாதார திருப்தி தரும். வாழ்க்கை பாதையில் இருந்த குறுக்கீடு அகலும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தானாக கைகூடி வரும். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இந்த கிரகணம் உங்களுக்கு ஒரு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த மாற்றம் என்ன, அந்த மாற்றத்துக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தில் என்ன மாற்றம் ஏற்படுங்கிற தாள்களோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.